ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சுவையான பழ பஜ்ஜி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் மைதா, 1 கப் சுகரு, 1 பிஞ்ச் சால்ட்டு, 10 ஏலக்காய், தேங்காய் வந்து 1 கப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், பனானா வந்து நேந்திர பனானா வந்து 1 கப்பு, 1 கிலோ வாங்கியிருக்கேன். நான் நல்லா குழஞ்ச பனானாவாக எடுத்துக்கலாம். அப்போ வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். அதை மிக்சியில் போடும்போது என் தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய், இந்த மூணுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோம். தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் இந்த மூணுத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த பழத்தை வந்து சென்டரில் கட் பண்ணி பழத்துக்குள்ளே வைக்க போகிறோம். அதையே பழத்தை இப்படி நல்லா சென்டரில் கட் பண்ணி கொஞ்சம் விரிச்சோம்னா இப்படி விரிவாகிக்கும். இதுக்குள்ளே தான் வைக்கணும். இந்த நம்ம தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் அந்த மூணுத்தையும் இப்படி நல்லா இப்படி உள்ளே வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணணும். நல்லா இப்படி உள்ளே துரிச்சோம்னா இது உள்ளே கவர் ஆகிக்கும். தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் இந்த மூணும் இப்படி கோட் பண்ணி வச்சிட்டோம். உள்ளே மட்டும்தான் வைக்கணும், வெளியில் அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து எல்லா பனானாலையும் நம்ம கோகனட், வாழைப்பழத்துலேயும் வந்து நம்ம தேங்காயும், சர்க்கரை, ஏலக்காய் அந்த மூணையும் வச்சு ஃபுல்லாக கோட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம மாவும் மஞ்சப்பொடி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மஞ்சப்பொடி போட்டு மைதா மாவு நல்லா கலக்கிட்டோம். ஒரு பிஞ்சு சால்ட் எடுத்து வச்சுருக்கு, அதையும் போட்டுடலாம். இப்போ வந்து மாவு தயாராகிடுச்சு. அதே மாதிரி பனானாலையும் நம்ம வந்து தேங்காய் வச்சு அதில் கோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சு பொரிக்க போகிறோம். நான் வந்து கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவில் வந்து நல்லா நனைச்சி மாவில் வந்து நல்லா முக்கி எடுத்து இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ வந்து நல்லா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விடலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கட்டும், இதை எடுத்துடலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இது வந்து எடுத்துடலாம். இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க, பழம் சாப்பிடாத குழந்தைங்களும் நல்லா சாப்பிடும். நம்மளும் நல்லா சாப்பிடலாம். அது ஒரு ஸ்நாக்ஸ் ஆகிடுச்சு. பழமும் வேஸ்ட்டாக போகாது. பாருங்க, நல்லா கிரிப்பியாக நல்லா பொரிஞ்சிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குது. வந்து இது நல்லா வெந்துருச்சு. ஒரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம்.
எண்ணெயில் வேலை செய்யும்போது குழந்தைங்களாம் பக்கத்தில் விடாமல் பார்த்து கவனமாக செய்யணும். நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ எல்லாம் தயாராகிடுச்சு, பார்க்கலாம். அப்படி ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாம் தயாராகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக பனானா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் சாஸ் வேணும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால அவங்க சாஸ் எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி இது வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்து பழம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.